வெல்கம் டு கிரிக் 10.0 SHV. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs RCB சென்னையோட கேம் பிளான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம குஜராத் vs பஞ்சாப் கேம் பிளானோட வீடியோ இல்லை கார்டில் கூட மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ டாடா போய் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இது சென்னை vs RCBயோட செகண்ட் மேட்சஸ். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு லெஜண்டோட மேட்ச், தோனி vs கோலி. அண்ட் இவங்களோட ப்ரெடிக்ஷன் வின் ப்ராபிலிட்டி என்னன்னா சூப்பர் கிங்ஸ் 55, ராயல் சேலஞ்சர்ஸ் 45% கூகுள் கொடுத்துருக்கிறது. அண்ட் ஹெட்விட்ட லாஸ்ட்டாக பார்த்தா சூப்பர் கிங்ஸ் 3 மேட்சஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் 2 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமோட இம்பாக்ட் பிளேயர் நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச் சென்னையில் நடக்கிறதா கொஞ்சம் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் நிறையாவே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம RCB பார்ப்போம். RCB பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் சம்பவம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ விராட் கோலியோட ஃபார்ம் தரமாக இருக்குது. அந்த 50 ரன்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு அவரோட அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்குது. ஃபில் ஷாட் சொல்லவே தேவையில்லை, அவர் எப்பயும் போலே அட்டாக் பண்ணுற இவங்க தான் ஓப்பனர்ஸ். நம்பர் 3 ரஜத் பட்டிதார், இவரை பொறுத்த வரைக்குமே அந்த ஸ்பின் டெஸ்ட்ராயர் பேரை கரெக்டாக பண்ணுறாரு. நம்பர் 4 லியாம் லிங்ஸ்டன், அவருமே லாஸ்ட்டாக வந்து ஒரு 15 ரன்ஸ் அடிச்சு அது மாதிரி தான் இந்த கேம் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா, அவரோட பேட்டிங்னு வரல பட் நல்ல பெர்ஃபார்மில் பண்ணுறாரு. நம்பர் 6 டீம் டேவிட், அவரோட ஃபார்ம் அவ்வளோ நல்லா இருக்குது, டீசெண்டாக BBLல. நம்பர் 7 குர்னால் பாண்டியா, ஸோ RCBயோட மெயின் ஸ்பின்னர், இவர் தான் லீடிங் விக்கெட்டாக இருக்க போகிறாரு. அண்ட் நம்பர் 8 ஸ்ரேயா சர்மா, அவரை பொறுத்தவரைக்கும் ஃபார்ம் அவ்வளோ நல்லா பட் ரசில் விக்கெட் எடுத்தோன்னே ஃபார்ம் திரும்ப வரும். திரும்ப புவனேஸ்வர்கான் டீமில் வரதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அவர் தான் நம்பர் 9. நம்பர் 10 ஹேசல்வுட், அவர் தனியாக பிச்சில் போட்ட மாதிரி போடுறாரு, அவர் தான் நம்பர் 10. நம்பர் 11 எஸ் தயால், அவரோட ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. ஸோ இப்போ பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிகள் தான் இம்பாக்ட் பிளேயராக நான் போவேன். சப்போஸ் இல்லைனா ஆப்ஷனாக ஸ்வப்னில் சிங், ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருந்தால் இவர் மஞ்ச மாதிரி அவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் கிடையாது RCBயில். நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்களுமே நல்ல ஒரு டீசெண்டான விக்ட்ரியோடு தான் வராங்க. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பரான ஃபார்மில் வராரு. அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது நம்ம சச்சின் ரவீந்திரா, அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்த ஃபார்மை அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. நம்பர் 3 விஜய் சங்கர், என்னை பொறுத்தவரைக்கும் ரஞ்சியோட ஃபார்ம் அவர் நல்லா வச்சிருந்தாரு. ஸோ அதனால் அவர் தான் நம்பர் 3. நம்பர் 4 ஸ்பின் டெஸ்ட்ராயர் சொல்லலாம் சிவம் டூபே. அண்ட் 6 ஹிட்டிங் மிஷின், இவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நம்பர் 5 சாம் கரன், சாம் கரனோட பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது CSK பொறுத்த வரைக்கும். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, ஸோ போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் சென்னையோட மெயினான பிளேயர். நம்பர் 8 அஸ்வின் சென்னையில் வந்து விக்கெட் மேட்ச்லேயே வச்சுட்டார். பேட்டிங்கில் அவரோட தேவைப்படும். நம்பர் 8 MS தோனி, அவர் எப்போ போலவே 2 6 அடிச்சுட்டு போக போகிறாரு. நம்பர் 9 பத்திரானா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆடுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நம்பர் 10 கலீல் அகமது, இனிஷியல் ஓவர்ஸில் அவருக்கு 3 ஓவர் கொடுக்குறதால அவர் ஈஸியாக 3 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் நம்பர் 11 என்ன பார்த்துருக்கீங்க நூர் அகமது, அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது, டீசெண்டாகவும் இருக்குது. அண்ட் 4 விக்கெட்டால் எடுத்துருக்காரு. ஸோ இதுதான் சென்னை vs RCBயோட பிளேயிங் 11 அண்ட் அவங்களோட கேம் பிளான். ஸோ இதுவரை வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.